மேனேஜ் யோர் மணி ஸ்மார்ட்லி அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் நான் வந்து இன்றைக்கி சேலட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஷெல்ஃப் வந்து டீக்ளட்டர் பண்ணும், அதையுமே நான் வந்து பண்ணியிருக்கேன். அதான் இன்றைக்கி vlogல கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் கம்மிங் டு த டாபிக், டுடேஸ் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ் யோர் மணி ஸ்மார்ட்லி. ஸோ நீங்கள் மணியை வந்து எப்போவுமே நம்ம செலவு போக நம்ம பேலன்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஏதாவது சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். மூணாவது வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நினைப்போம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி நீங்கள் வந்து மற்ற ரெண்டையுமே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. சேர்த்து வைக்கிறது அண்ட் தென் ஏதாவது பேசிக் நம்ம சொத்து வாங்குறது வேறு, அண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது வேறு. அந்த மூணாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து ரொம்ப கிளியராக வந்து சொல்ல போகிறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா என்னென்னா, இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு பணத்தை முதலீடு பண்ணி நாளைக்கு வந்து அதை எடுத்து ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். எவ்வளோஞ்சு வேறு எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கப்புறம் அதிகமான ரிட்டர்ன்ஸ் வரணும். அதாவது இன்றைக்கி நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் போட்டிங்கன்னா நாளைக்கு ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு 25,000 ரூபாய் வந்தால் தான் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது கோல்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோல்டு இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து ஒரு சேஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உலக நாடுகள் பார்த்தீங்கன்னா டாலர் தான் வந்து அவங்க வந்து ஒரு காமனாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ டாலரில் வந்து என்னைக்கு அவங்களுக்கு நம்பிக்கை குறையுதோ அப்போ வந்து எல்லா நாடும் கோல்டை வந்து வாங்கி அவங்களோட ரிசர்வ் பேங்க்கில் வந்து வச்சுப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து கோல்டை வந்து ஒரு சேஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ டாலர் மேலே வந்து நம்பிக்கை இல்லைன்னா கோல்டு மேலே நாங்கள் நம்பிக்கை வச்சுக்கிறோம், ஆனால் அது ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் அப்படின்றனால. ஸோ அதுதான் வந்து பேசிக்காக உலக நாடுகள் வந்து கோல்டு மேலே இருக்கிற ஒரு மதிப்பு. ஸோ கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்னமெண்ட்டாக இந்தியாவில் மட்டும்தான் வந்து பெருசாக வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ மற்ற நாடுகளில் வந்து நம்ம நாட்டில் யூஸ் பண்ணுற அளவுக்கு பெருசாக வந்து அது ஆர்னமெண்டெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அப்படின்னா அவங்களாம் என்ன வியர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆர்னமெண்ட்ஸ் ஆர் மோஸ்ட்லி யாருமே எதுவுமே வியர் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஓகே, அப்படி பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ பவுன் நீங்கள் டெய்லி வந்து வியர் பண்ணியிருப்பீங்க? ஸோ மிஞ்சி போனால் ஒரு 15 பவுன், ஒரு 5 பவுன் 6 பவுனில் ஒரு செயின், அண்ட் ஒரு அரை பவுனில் வந்து ஸ்டெட்டு, இல்லைனா ஒரு பவுனில் வந்து ஒரு ஸ்டெட்டு, ஒரு பிரேஸ்லெட்டு, கொலுசு கூட நீங்கள் தங்கத்தில் போட்டுக்கோங்க. ஸோ எல்லாமே நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது ஒரு 15 பவுனுக்கு மேலே நீங்கள் போட்டாலே கொஞ்சம் ஆடாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தது டெய்லி நான் சொல்கிறது. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் ஃபங்க்ஷன் போகும்போது ஒரு பெரிய ஆரம் போடலாம், இல்லைனா ஒரு நெக்லஸ் போடலாம், அவ்வளோதான். ரெண்டும் சேர்த்து போட்டிங்கனாலே நீங்கள் பொண்ணுக்கு டஃப் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஒரு ஆடாக ஃபீல் ஆகும். பட் என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம் அந்த மாதிரி தான் நிறைய பேர் எல்லாருமே வச்சுருக்காங்க. பட் அந்த மாதிரிலாம் 2 போட்டு வந்த மாதிரி என்னோட சர்க்கிளே வந்து யாருமே வந்து கிடையாது. அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட மேரேஜ்க்கு அதர் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் போய் பார்க்கும்போது அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது. ஸோ ரியல் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு வச்சுருக்கவங்களாவே இருந்தாலும் ஒரு 3 செயின் அதிகபட்சம் போட்டிருக்காங்க, ஒரு ஆரம் போட்டிருக்காங்க, ஆரம் இல்லைன்னா நெக்லஸ் போட்டிருக்காங்க. ரெண்டும் சேர்த்து வரதே பார்த்தீங்கன்னா என்னோட சர்க்கிளில் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ நான் என்னோட சர்க்கிள் வச்சு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் அப்படி தான் இருப்பாங்கன்னு எனக்கு ஐ கெஸ். ஓகேங்களா? அதுக்கு மேலே போட்டாலுமே எப்படி போட்டுட்டு வரட்டும், பட் ஆனால் அது வந்து ஆடாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ கோல்டு வந்து ஒரு ஆர்னமெண்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் அதோட நிலமை. ஸோ இப்போ வந்து நீங்கள் கோல்டை வந்து நீங்கள் எப்படிலாம் வந்து வாங்கி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு நீங்கள் வீட்டில் வச்சுருக்கலாம். பட் ரொம்பவும் வீட்டில் வச்சுக்க முடியாது, லாக்கரில் வைக்கணும். ஸோ லாக்கரில் வைக்கும்போது அதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் இல்லையா? ஸோ அதையுமே வந்து நம்ம பண்ணணும். அண்ட் அது சும்மாவும் இருக்காது. அடிக்கடி என்ன பண்ணணும்னா, நகைக்கு அடமான கடைக்கு போயிட்டு வரும். போயிட்டு வரும்போது அதுக்கான வட்டி வரும். ஸோ அந்த வட்டி வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சம்வாட் நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ கோல்டோட யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இதுக்காக மட்டும்தான் நம்ம கோல்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப ரேராக கோல்டை வந்து இன்றைக்கி நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி நாளைக்கு அதை விற்று நான் ஒன்று பண்ண போகிறேன், ஏன்னா எனக்கு இன்ஃப்ளேஷனை வந்து பீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறவங்க ரொம்ப 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 கம்மி. ஏன் நானே வந்து அந்த மாதிரி வாங்கினதே கிடையாது. ஏன்னா கோல்டுக்கு GST 3% இருக்குது, செய்கூலி இருக்குது, சேதாரம் இருக்குது. ஸோ அது வந்து விச் இஸ் வெரி ஹை. அப்படி வாங்குறவங்க காயினாக மேபி வாங்கி யாராவது 1-2 விற்றுட்டு வாங்கலாம். அதெல்லாம் ரொம்ப ரேருங்க. எனக்கு தெரிஞ்சு யாருமே அதை ப்ராக்டிக்கலாக பண்ணதே கிடையாது. அப்போது கோல்டு அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி. உலகத்திலேயே பணக்காரங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என்டர்பிரினர்ஸ், அதாவது தொழில் முனைவோர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இன்வெஸ்டர்ஸ். நீங்கள் ஃபேமஸாக கேள்விப்பட்டிருப்பீங்க வாரன் பஃபெட்னு சொல்லிட்டு. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ராய் தலியோ, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வாரன் பஃபெட்டோட சொத்து மதிப்பில் பார்த்தீங்கன்னா கோல்டு அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாதாமா. ஏன்? உலகத்திலேயே பணக்காரங்க, நம்ம நாட்டில் பணக்காரங்க உங்களுக்கு யாரை தெரியும்? அம்பானி, அதானி, லக்ஷ்மி மித்தால், அசீம் பிரேம்ஜி, தமானி, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்களா. ஸோ அம்பானி வீட்டு கல்யாணம்லாம் பார்த்துருப்பீங்க. அங்கே இதில் யாராவது கோல்டு போட்டிருந்தாங்களா? கிடையவே கிடையாது. வேறு ஏதாவது ப்ரிஷியஸ் டைமண்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. பட் தே ஆர் சூப்பர் ரிச் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ அவங்களோட முதலீடுகள்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தொழில் அப்படிங்கிறது தான்
ஸ்டாக்காக வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது எஸ்ஐபிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதெல்லாமே இன்வெஸ்ட் பண்ணலாம். டிமேட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு ரியல் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், நம்மளால் ப்ராக்டிக்கலாக பண்ண முடிஞ்ச ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது நிறைய கம்பெனிஸ் இருப்பாங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருப்பாங்க, விச் இஸ் லைக் பெங்களூர், சென்னை, அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஹைதராபாத், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிச்சுன்னு ஒன்று பண்ணுவாங்க. அவங்க கம்பெனியை பற்றி பிச் பண்ணுவாங்க. அதாவது அவங்க கம்பெனி என்னெல்லாம் செயல் பண்ணுது, அது எப்படி வளரப்போகுதுன்னு சொல்லி இன்வெஸ்டர் கிட்ட பிச் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அவங்க கம்பெனியில் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பிச்லாம் அட்டன் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி அந்த கம்பெனி க்ரோ ஆகும்போது அதோட ஷேர்ஸை வேறு யார்கிட்டயாவது விற்றோ, அப்படி இல்லைனா அதோட ப்ராஃபிட் எடுத்தோ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோட பலனை வந்து நம்ம அனுபவிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம மாதிரியான பெரும்பாலான பேருக்கு இதை பற்றின ஒரு புரிதலோ இதை பற்றின ஒரு நாலேஜோ இல்லாத காரணத்தினால நம்ம கோல்டுலேயே வந்து நம்ம அப்படியே ஸ்டிக் ஆன் ஆயிருக்கும். பட் வந்து காலம் வளர்ந்துட்டே இருக்குது, நிறைய டெக்னாலஜி வளர்ந்துட்டே இருக்கிறதுனால நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன்னா, நம்மள மாதிரி ஒரு சாதாரண மக்களுமே கூட ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸு அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் டியூட்டிஸு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு எல்லாத்த பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜை வைட் ஆக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வி மஸ்ட் நாட் ரிலே ஆன் கோல்டு அப்படிங்கிறது தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக சொல்லிக்கிறேன். ஸோ இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே இண்டிவிஜுவலாக என்ன பண்ணணும்னா அதை பற்றி நம்ம தேடி நம்ம வந்து படித்தோம், நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி நிறைய இப்போலாம் வந்து டெக்னாலஜி இருக்கிறதுனால யூடியூப்பில் கூட பார்க்கலாம், இல்லைனா நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம், எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக எஸ்ஐபின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சு அதை பற்றி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதில் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதெல்லாம் ஒன்று இருக்குன்னு சொல்லணும் அப்படிங்கிறது தான். இதை பற்றி ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனித்தனி வீடியோ போஸ்ட் பண்ணும். அண்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண நினச்சேன். அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துருக்காங்க. தேங்க்யூ அண்ட் பாய்.